அனைவருக்கும் வணக்கம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழென்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழை வணங்கி நிகழ்வை துவங்க தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அறிவெனும் ஒளியை ஏற்றப்போகும் இவ்விடத்தில் அகல் ஒளியை ஏற்றி துவங்கும் விதமாக குத்துவிளக்கேற்றும் நிகழ்வு. சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் குத்துவிளக்கேற்ற அன்புடன் அழைக்கிறோம். யூபிஎஸ்சி என்றாலே டெல்லி என்று இருந்த வரலாறை மாற்றி தென்னிந்தியாவின் யூபிஎஸ்சி அடையாளமாக அண்ணா நகரை மாற்றி எழுதியது சங்கர ஐஏஎஸ் அகாடமி. பல்வேறு அரசு துறைகளில் அனைத்து மாநிலங்களிலும் அதிகாரிகளை உருவாக்கிய ஆலமரம் எங்கள் சங்கர ஐஏஎஸ் அகாடமி. யூபிஎஸ்சி எனும் அகில இந்திய குடிமை பணி தேர்வுக்கு தயாராகும் ஆதி திராவிட மாணவர்களுக்கான தமிழக அரசின் ஆதி திராவிட நலத்துறையுடன் இணைந்து யூபிஎஸ்சிக்கு பயிற்சி அளிப்பதும் நமது சங்கர ஐஏஎஸ் அகாடமியே. அரசின் வழிகாட்டுதலோடு மாற்றுத்திறனாளிகளுக்கான குரூப் 4 பயிற்சியையும் சிறப்பாக வழங்கி வருகிறது நமது சங்கர ஐஏஎஸ் அகாடமி. கடந்த வாரம் மாற்றுத்திறனாளிகளுக்கான பயிற்சியை மேற்பார்வையிட்டு அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக சங்கர ஐஏஎஸ் அகாடமிக்கு ஆட்சி பணி அலுவலர்கள் ஆய்வு செய்து சென்றனர். இம்முயற்சியை இன்னும் முன்னெடுத்து செல்வதே எங்களது கோரிக்கையும் ஆகும்.
SIA மாணவர்கள் இங்கே உருவாகி இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் அதிகாரிகளாய் தடம் பதிப்பவர்கள். அதனை குறிப்பால் உணர்த்தும் விதமாக சட்லஜ், பிரம்மபுத்திரா, சிந்து நதி என முக்கிய ஆறுகள் உருவாகும் மிக உயரமான தூய நன்னீர் ஏரியாகும் மானசரோவர். அதை குறிக்கும் விதமாக இந்த புது கட்டிடத்திற்கு மானசரோவர் என பெயர் சூட்டி மகிழ்கிறது சங்கர IAS அகாடமி. இந்நிகழ்விற்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கும் அனைவரையும் வரவேற்க எங்களது நிர்வாக இயக்குனர் டாக்டர் வைஷ்ணவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று இந்த புதிய கட்டட திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும், அண்ணா நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு MK மோகன் ஐயா அவர்களுடைய மகன் திரு கார்த்திக் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வரவேற்பை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய விருந்தினர்களுக்கும், சங்கர IAS அகாடமி குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் எங்கள் பணிவான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களும் இந்த சமூகத்திற்கு ஆற்றியுள்ள பங்களிப்புகள் போற்றுதலுக்குரியது. இவர்களுடைய வருகையால் இந்த நிகழ்ச்சி மேலும் சிறப்பு பெறுகிறது. சமீபத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டை இடைநிற்றலே இல்லாத தமிழ்நாடு என்னும் நிலையை நிச்சயம் தொடரச் செய்வோம் என்று உறுதியளித்திருக்கிறார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உருவாவதற்கு பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கிறார். ஒரு தேசத்தின் மனித வளத்தை மதிப்பீடு செய்வதில் கல்வியும் ஆரோக்கியமும் மற்றும் ஒருவருடைய வருமானமும் மதிப்பிடப்படுகிறது. அதில் மிக முக்கியமானதாக பள்ளிக்கல்வி கருதப்படுகிறது. குழந்தைகள் பள்ளியில் சேர்ந்தாலும் தொடர்ந்து 12ஆம் வகுப்பு வரை கல்வி கற்று முடித்தல் மனித வளத்திற்கு மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அதற்கு இடைநிற்றல் இல்லாமல் கல்வியை தொடரச் செய்ய அரசாங்கம் செய்யும் திட்டங்களையும் முயற்சிகளையும் நாங்கள் மனமாற பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். அதேபோல் இந்த கல்வி சேவையின் மூலமாக மிகச்சிறந்த தலைவர்களையும் அதிகாரிகளையும் உருவாக்கி தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் அர்ப்பணிப்போம் என்று நாங்களும் இன்று உறுதியளிக்கிறோம். இந்த இனிய தருணத்தில் வருகை தந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களை சிறப்பிக்கும் நிகழ்வு. நிகழ்வின் தலைமை விருந்தினர் மாண்புமிகு கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய சங்கர IAS அகாடமியின் TNPSC துறை தலைவர் திரு பாஸ்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க எமது நிர்வாக இயக்குனர் வைஷ்ணவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் மற்றும் திமுக மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் திரு கார்த்திக் மோகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய எமது மேனேஜிங் பார்ட்னர் திரு தீனதயாளன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு கார்த்திக் மோகன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க டாக்டர் வைஷ்ணவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருச்சியின் அடையாளமாக இருந்தவர் தற்போது திரும்பும் இடமெல்லாம் தமிழ்நாட்டையே கல்வியின் அடையாளமாக மாற்றியவர்.
உயர உயர பறந்த ஊர்க்குருவிகளாய் இருந்த எங்கள் அரசு பள்ளி குழந்தைகளை உலகம் சுற்றும் ராஜாளி பருந்தாக்கியவர். எளிய மனிதர்களின் விமான கனவுக்கு திரையுலகில் ஒரு சூரரை போற்று எங்கள் பள்ளி பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு விமான பயண கனவுக்கு எங்களுக்கு ஒரு அன்பில். கல்வி எனும் தீபத்தை தீப்பந்தமாய் இவர் உயர்த்தி பிடிக்க குன்று மலை என்று வாழ்ந்த எங்கள் மலைவாழ் குழந்தைகள் ஐஐடி, IIM, தர்மசாஸ்திரா யூனிவர்சிட்டிக்கு நம்பிக்கையுடன் காலடி எடுத்து வைக்கின்றனர். அத்தியாவசிய தேவைகள் இன்றி தவித்த ஆதி திராவிட மாணவர்கள் என்பது அந்த காலம். அவர்கள் ஆதி திராவிட மாணவர்கள் அல்ல, திராவிட மாடல் மாணவர்கள் என்பதே அன்பில் காலம். தேசிய கல்விக் கொள்கை எனும் மத யானையை எதிர்த்து நிற்கும் போராளி, மத்திய அரசின் மதில் சுவராயினும் இடித்து பார்க்கும் படை தளபதி, இடித்துரைத்தலே அமைச்சரின் முதன்மை பண்பென உயர்த்திய எங்கள் அமைச்சர். எங்கள் துறை என்று என்னாலும் சொன்னதில்லை இவர், எங்கள் பிள்ளைகள் என்றே சொல்வார். கபாலியின் ரஜினியை போல் எங்கள் பிள்ளைகள் ஆங்கிலம் பேசக்கூடாதா, எங்கள் பிள்ளைகள் 100க்கு 100 வாங்கக்கூடாதா, எங்கள் பிள்ளைகள் மருத்துவராக கூடாதா என்று எப்போதும் எங்கள் பிள்ளைகளுக்கு தோள்மேல் உயர்த்தி அமர வைத்து உலகையே சுற்றி காட்டும் ஞான தகப்பன். கட்டமைப்பு, திறன் மேம்பாடு என எல்லா வழிகளையும் திறந்து பிள்ளைகளோடு பிள்ளைகளாய் நிற்கும் நண்பன். இவ்வளவு பெருமை வாய்ந்த எங்களது கல்வி அமைச்சர் இந்த தமிழகத்திற்கு கிடைத்தது பெரும் பேறு என்றால், அவர் இன்று சங்கர IAS அகாடமியின் இவ்விழாவிற்கு வந்து இக்கட்டிடத்தை திறந்து வைப்பது எங்களின் பெரும் பேறு. அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து, மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது, குலம் சிறக்க வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விளக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய இயக்கத்தினுடைய மாநில நிர்வாகி கார்த்திக் மோகன் அவர்களுக்கும், வைஷ்ணவி மேடம், பாஸ்கரன் சார், தீனதயாளன் சார், வருகை தந்திருக்கின்ற அண்ணன் பரமசிவம், ஜெய்சங்கர், அருள் உள்ளிட்ட பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்களுக்கும், பயிற்சியாளர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கர் IAS அகாடமியில் வர்றது புதுசு கிடையாது. ஏற்கனவே 2023 ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கிறேன். இந்திய குடிமை பணிகள் தினம் என்று நினைக்கின்றேன். அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஞாபகம். இப்போ 2025 நான் திருப்பி வந்திருக்கேன். மானசரோவர் அப்படிங்கிற அந்த ஒரு பிளாக் நம்ம காம்பியர் மேடம் சொல்லும்போது கூட நன்னீர் ஃபேக்கல்ட்டி, ஓகே, ஃபேக்கல்ட்டியாகவும் இன்னைக்கு அழகாக இன்னைக்கு காம்பியரிங் பண்ணிட்டு இருக்கிற மேடம். மானசரோவர் நன்னீர் அப்படின்னு கூட நீங்கள் சொன்னீங்க. அதோடைய அர்த்தம் நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வார்கள். நன்னீரின்றி அமையாது நல் உலகு என்பது போன்ற இந்த இடத்திலிருந்து உருவாக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல உலகத்தை நீங்கள் உருவாக்குகின்ற பணியில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அகாடமியாக பார்க்கறது, இது ஒரு பட்டறையாக நான் பார்க்குறேன். பட்டறையில் இன்னொரு பிளாக் நான் திறந்திருக்கேன். ஏன் பட்டறை என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், IAS அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, IAS இஸ் த ஸ்டீல் ஆர்மர் ஆஃப் த பீப்புள் அப்படிம்பாங்க. நீங்கள் தான் கேடயங்களே. நீங்கள் உங்களை பார்க்கும்போது எனக்கான ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் பார்க்குறது என்னன்னா, ஒரு கல்வித்துறை அமைச்சராக கல்வியால் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. எங்களுக்கு மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தா மக்களால் அளிக்கப்படுகின்ற அதிகாரம், அதன் மூலமாக நாங்கள் மக்கள் சேவை ஆற்றுவோம். ஆனால் ஒரு கல்வியால் கிடைக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக மக்கள் சேவை ஆற்றக்கூடியவர்கள் நீங்கள். நாங்கள் மாறிக்கிட்டே இருப்போம். மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்தா நாங்கள் இந்த பொறுப்பு, அமைச்சருங்கிற பொறுப்பு, இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கிற பொறுப்பு, இங்கே கவுன்சிலருங்கிற பொறுப்புலாம் மக்கள் எங்கள் மீது வைக்கிற நம்பிக்கை. நாங்கள் என்னதான் மாறுகிறோம் என்று சொன்னால், மாறாமல் அந்த பணியில் பணியாற்றக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான். நீ அதிகாரியாக வரப்போகக்கூடிய நீங்கள் தான். அதை உணர்ந்த காரணத்தினால்தான் மக்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக, இளைய சமுதாயத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக தான் நான் தனக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சங்கர் IAS அகாடமி மட்டும் இல்லை, இன்னைக்கு அரசாங்கமே ஒரு அகாடமி ஆரம்பிக்கலாமே என்கிற அந்த முடிவுக்கு வந்திருக்குது என்று சொன்னால், எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த சங்கர் IAS அகாடமிங்கிறது எங்களுக்கு முன்னாடி பெருமை. கவர்மெண்ட் தான் அல்மைட்டி. அதுக்கு பிறகு என்னங்க அப்படிங்கும்போது, சில நேரத்தில் இந்த மாதிரியான அகாடமிஸ் நடத்தக்கூடிய, ஏன் நல்லது நடந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாமே, அதை ஏன் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கட்டுமே, அது நமக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கட்டுமே, அப்படிங்கிற மாதிரி
ஒரு ப்ரூவன் ட்ராக் வச்சிருக்கக்கூடிய ஒரு அகாடமியை பார்த்து ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்ற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை பெற்றிருக்கதாகத்தான் இந்த அகாடமியை நான் பார்க்குறேன். நான் இதில் பொதுவாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை நிறைய இளைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க எப்போதுமே. நான் இந்த கலெக்டர் மாதிரி ஏன் நான் நிறைய அரசு பள்ளி சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களோட நான் பேசும்போது தான் கேட்பேன், என்ன ஆகணுமே, ஒன்று போலீஸ் ஆகணும்னு கை தூக்குவாங்க, இன்னொன்று கலெக்டர் ஆகணும் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்பேன், நான் படிக்கணும் அப்படிம்பாங்க. அதே தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நான் நல்லா படிங்க, தேர்ச்சி பெறுங்கள், நாட்டு மக்களுக்காக மற்றவங்களுக்கு நம்ம சேவையாற்றுற மாதிரியான விஷயங்கள் வேறு எதுலையுமே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. அப்படிப்பட்ட ஒரு பணியில் நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள போகிறீங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குண்டு. அதுவும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பெரிய அவருடைய கனவு திட்டம் நான் முதல்வன் திட்டத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். நம்ம இன்னைக்கு யூபிஎஸ்சிலேருந்து ப்ரிலிம்ஸில் அதிகப்படியாக பேர் இன்னைக்கு தேர்ச்சி பெறுறாங்க அப்படின்னு பார்த்தா அது தமிழ்நாட்டில்ங்கிறது நமக்கான பெருமை. வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறமேட்டு இன்னைக்கு ஒரு 700க்கும் மேற்பட்டவர்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை நம்முடைய தமிழ்நாடு பெற்றிருக்குது. அதனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 7,500 ரூபாய், ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணி 7,500 ரூபாய் இன்னைக்கு திட்டம் வழங்குறாங்க. அதில் ஒரு 315 பேர் இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அதில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன் அந்த திட்டத்தில். இது மட்டும் இல்லை, பல போட்டித் தேர்வுகளுக்கு இன்னைக்கு பிள்ளைங்க தேர்வாகிறார்கள் என்று சொன்னால் அது முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த நான் முதல்வன் திட்டம். ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் நான் ரொம்ப சொல்லுவேன், த மோஸ்ட் ப்ரிவிலேஜ் பீயிங் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இஸ் அத்தாரிட்டி டு ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த பவர் அண்ட் அத்தாரிட்டி ஹெல்ப் அதர்ஸ். அந்த மாதிரி அதிகாரம் கையில் வந்துருச்சு அப்படின்னா அதை செஞ்சு எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இன்னைக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு காரணம் என்று ஒன்று தான். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு 8 கோடி தமிழர்களை ஒரே ஒருத்தன் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது அந்த பொறுப்பை உணர்ந்து தன்னால் முடிஞ்சதை அதை செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இளைஞனாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் நிறைய பேஷனோட வந்திருப்பீங்க, பல விதமான ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பீங்க. நீங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, உங்கள் பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, உங்களுக்கு பாடம் சொல்லி தர டீச்சர்ஸ், நீங்கள் படித்த ஸ்கூல் எப்படி இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கடந்து இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. வரும்பொழுது இந்த இடத்துல இருந்தான் உங்களுடைய ஃபியூச்சர் ஆரம்பிக்க போகுது. இவ்வளோ தூரம் உழைச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்தது உங்களுடைய சேவை ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அப்படிங்கும்பொழுது ஏன் என்னால் முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு இந்த ட்ரைனிங் செஷன் நீங்கள் முழுமையாக உங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய ப்ராடக்ட்ஸை கொடுத்த இடம் இந்த இடம். அதனால் இந்த இடத்துக்கான ஒரு நல்ல பெயரை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துக்கான அந்த பெருமையை தேடி தருகின்ற அளவிற்கான ரிசல்ட்டையும் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. என்னதான் நம்முடைய ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அது மனசார உள்ளார நீங்கள் அதை புரிந்து கொண்டு அதை உள்வாங்கி கொண்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுங்க. யாருக்கண்டா நாளைக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போது எங்கள் கீழே கூட நீங்கள் பணியாற்றக்கூடிய அளவிற்கான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வருவீங்க. நாங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டு கூட நீங்கள் ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி லெவலில் வருவீங்க, சீஃப் செக்ரட்டரி லெவலில் கண்டிப்பாக வருவீங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, சார் நீங்கள் கூட அந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டீங்களா சார் 2025, அப்போ நானும் இருந்தேன் சார் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விட ஒரு பெருமை எங்களுக்கு என்ன வந்துட போகுது. ஸோ அந்த விதத்தில் வருகை தந்திருக்கேன் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை அப்பாலஜிஸ். ஏன்னா நான் 9 o'clock நான் இருக்கணும், திடீர்னு நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் 9:45 ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தனால என்ன கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுச்சு. ஸோ அட் த மேக்ஸிமம் நான் டைமை மெயின்டைன் பண்ணக்கூடியவன். இந்த மாதிரி நேரத்தில் அதை தவிர்க்க முடியாத மாதிரி அமைஞ்சது. அதுக்கு என்னுடைய அப்பாலஜிஸை சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மாணவன் கலெக்டர் ஆகணும் என்ற கனவை வழக்கமாக எல்லா மாநிலங்களிலும் ஆசிரியர் கேட்பார். ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அமைச்சரே அறிந்திருப்பார். உங்களது கருத்துக்களை மனதில் வைத்து ஆசிரியர்களாகிய நாங்களும் எங்களது மாணவர்களும் நீங்கள் விதைத்த அனைத்து கருத்துக்களையும் கனவாக்கி நீங்கள் சொன்னதை போலவே இன்னும் 10 வருடம் கழித்து ஐயா நீங்கள் பங்கேற்ற அந்த நிகழ்வில் நானும் ஒரு மாணவனாய் அமர்ந்திருந்தேன் என்று எங்கள் பிள்ளைகள் உங்களிடம் வந்து சொல்லக்கூடிய நாள் வெகு விரைவில் வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த துவக்கத்தையே திருவிழாவாக்கி தந்த மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நன்றி நவிழும் நிகழ்வு. அனைவருக்கும் வணக்கம். நீரின்றி அமையாது உலகன்னு சொல்லும் பொழுது சொல்லணும், காவிரி தாயை தாயாய் வணங்குபவர்கள் நாங்கள். எங்க வீட்டில இருந்து, என் தாய் வீட்டிலிருந்து என் சகோதரன் வந்தது போல காவிரியிலிருந்து வந்தியத்தேவனா இல்லை பொன்னியின் செல்வனா என்று பட்டிமன்றம் வைக்கும் அளவிற்கு இருவர் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லணும். இது கண்டிப்பா கை தட்டணும். நீங்க
அகண்ட காவிரியிலிருந்து வந்த ஒருவர், அன்பிலிருந்து வந்த ஒருவர், அன்பான ஒருவர். என்ன வேணா செய்யுங்க, நான் பின்னாடி நிக்கிறேன், தைரியமா நில்லுங்க அப்படின்னு அவர் வந்து உட்கார்ந்து அந்த தோரணை நமக்கு சொல்கிறது. நன்றி, வாழ்க வளமுடன். அப்பா வரலன்னா என்னங்க, நான் வந்து நிக்கிறேன், தைரியமா ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன். ஐயா, தேங்க்யூ வெரி மச். சில நேரங்களில் சில விஷயங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உள்ளூர பயம் இருந்தாலும் வெளியில சிரிச்சு மழுப்பிடுவோம், இப்ப நிக்கிற மாதிரி. ஆனா இந்த மாதிரி ஆட்கள் நமக்கு வரும் பொழுது, இப்படிப்பட்ட பெரியவர்கள் வரும்போது, இப்படிப்பட்ட வீரர்கள் என்று சொன்னால் வாழ் பிடிக்க வேண்டும், கேடயத்தோடு இருக்க வேண்டும் என்று அல்ல, மனதில் உறுதியோடு நின்று எழுச்சியோடு உள்ள வருபவர்கள் நமக்கு மிகவும் நன்மை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நன்றிகள் பல. உங்களுடைய எல்லா வாக்குகளையும் சேகரித்து உள்ளோம், எங்களுடைய வாக்குகளையும் சேகரித்து தருகிறோம். இந்த இடத்திலிருந்து நிறைய பேர் வர வேண்டும், இந்த இடத்திலிருந்து தமிழ்நாட்டை ஆள வர வேண்டும், தமிழ்நாடு பாரதத்தை ஆள வேண்டும், பாரதம் உலகத்தை ஆள வேண்டும் என்ற ஒரு கனவோடு இங்கு வந்திருக்கும் அத்துணை நண்பர்களையும், மீடியா பர்சன்ஸ், தேங்க்யூ வெரி மச். அண்ட் இங்கு வந்திருக்கிறோம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் எங்கள் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் குடும்பத்தின் சார்பாக நன்றிகள் பல. நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியின் இறுதியாக நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे।